எந்த கமிஷனர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து வீட்டு சாமான் தூக்குறதா நம்ம வேலை. ஏனுங்கம்மா பெரியவர் உங்க கிராண்ட் ஃபாதரா? இல்ல அங்கிள், தியாகராஜ சுவாமிகள். இவர் பெரிய சங்கீத வித்வான். சங்கீதம் இவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டீங்களா? இல்ல அங்கிள், இவர் 19th செஞ்சுரியில வாழ்ந்தவர். இவர் மாதிரியே ஒரு சங்கீத வித்வான் இங்கேயும் இருக்கிறாருங்க. யாருங்க? அவர்கிட்ட கூட பெரிய தம்பூரா இருக்குதுங்க. பேரு கூட விஸ்வநாத சாஸ்திரிகள். ஆமாங்க. அவர் உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? தெரியுமாவா? நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்கம்மா, இப்பவே உங்களை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. போய் கத்துக்கம்மா. சார் தேங்க் யூ டாடி. ஆல்வேஸ் வெல்கம். நீங்க எல்லாம்? சார் நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சார். மதுரையிலேருந்து நீங்க எனக்கு தான் சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. நான் தான் சார் இந்த சாமான் தட்டெல்லாம் பத்திரமா இறக்கி வச்சேன் சார். உங்க சின்சியாரிட்டி எல்லாம் இங்க காட்ட வேண்டாம், டியூட்டியில காட்டுங்க. எஸ் சார். ப்ரொமோஷன் தானா வரும். வாமா. என்ன சார் சிரிக்கிறீங்க? அதாவது இவரு சின்சியரா டியூட்டி பாக்குறவரு. நம்ம கிரிமினல் ஏசிபி இருக்கிறாரு, அவர் டியூட்டியை தவிர மத்ததெல்லாம் சின்சியரா பாக்குறவரு. அதனாலதான் சிரிப்பு வந்துருக்கு. கரெக்ட்டுங்க. ஏய் இங்க வாடா. எனக்கு கொடுக்குற கமிஷனுக்கு பாரா அந்த பொண்ணை இன்னைக்கு ராத்திரி என் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். அவனுக்கு நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் சொல்லிட்டா. ஓ Friends, we'll go to next program. Next program இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரா நீ? யாரியா இவன்? மொழியே சரியில்லையே, முறைக்கிறான். என்ன யாருன்னு தெரியுதுல? டேய் ஏமலே கை வைக்கிற, நாளைக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் பாரு. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். இவரை தூக்கி செல்லுல போட்டு விடிய லாடம் கட்டுங்க. பப்புக்கு பர்மிட் இருக்கு சார். கிளப்புக்கு பெர்மிஷன் கொடுத்ததே ஆர்கெஸ்ட்ரா நடத்ததான், ரெட் லைட் ஏரியா நடத்துறதுக்கு இல்ல. அண்ணா ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ தான், நம்ம மினிஸ்டர் கிட்ட பேசிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ், கிளப்புக்கு சீல் வைங்க. நான் கூர்க்கா. அவன் பனிகாலத்துல குளிர் தாங்க முடியாம இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா இந்த பனியில இப்படி இருக்குது? உன்னை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே. நேத்து நைட் என் ஏரியால டியூட்டி பார்த்துக்காரியா? வேலு சார்.
நேத்து நைட்டு என் வீட்டில் ஒரு டைமண்ட் நெக்லஸ் திருடு போயிடுச்சு. ஐயோ, ஆ, அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் பண்ணது யாரு? நேற்று நைட்டு பெட்ரோல் டியூட்டி பார்த்தது பூராமே நம்ம வேலு தான் சார். அந்த வேலுவை கூப்பிடு. எஸ் சார். ஏசிபி அடிச்சு எஃப்ஐஆர் போட்டதுக்கும் ரவுண்ட்ஸ் போகாம கிளப்புக்கு போய் ரைடு பண்ணதுக்கும் முதல்ல காரணத்தை சொல்லு. சார்ஜ் எடுத்த முதல் நாளே எனக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருக்க. என்ன பேசாம நிக்கிற? சார் நான் இப்ப டியூட்டில தான் சார். இந்த ஏசிபி போய் சொல்றாரு சார். நானா போய் சொல்றேன் சார்? இவர் லஞ்சம் வாங்குறதுக்காக என் மேல பழி போறாரு சார். நான் லஞ்சம் வாங்கல சார். இவர் தான் லஞ்சம் வாங்கிட்டு போய் சொல்றாரு. நீ தான் போய் சொல்ற. இல்ல நீங்க தான் போய் சொல்றீங்க. யார் போய் சொல்றா? நீ தான் போய் சொல்ற. இவன் லஞ்சம் வாங்குறதுக்காக என்ன கை நீட்டி அடிச்சான் சார். இப்ப நல்ல மாதிரி அடிக்கிறியா? யாரா லஞ்சம் வாங்குனது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி ஏசிபி மேல கை வைப்ப? நீ என்ன ரவுடியா? நீ போலீஸ் தானே? அப்ப ஏசிபி சொன்னது உண்மைன்னு தெரியுது. உன்னை 2 காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்றேன். ஒன்னு ஹையர் ஆபீசரை கை நீட்டி அடிச்சது, இன்னொன்னு பப்புக்கு போய் மாமல் வாங்குனதுக்கு. இல்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணல. நிச்சயமா தப்பு பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, நேத்து நடந்த திருட்டுக்கு உனக்கு கூட சம்பந்தம் இருக்கு நான் பலமா சந்தேகப்படுறேன். நோ சார், எந்த தப்பும் பண்ணாத என் மேல சந்தேகப்பட்டா கண்டிப்பா நான் கோர்ட்டுக்கு போவேன். என்ன மிரட்டுறியா? உன்னை நான் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். நீ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கெட் லாஸ்ட். ஹலோ, இப்போ என் பவர் தெரியுதா? இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட நான் டியூட்டில ஜாயின் பண்ற வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டல்லையே. என்ன சார், கை என்னாச்சு? சின்ன சுளுக்கு. இப்ப சரியா போயிடுச்சு. சுடுக்கு? சரி சரி. ஏன்டா சுரண்ட? அங்க பாரு, ஒரு மாங்காய் மடைய நிக்கிறான். ஆமா மாப்ள, பெட்டி சைஸ பார்த்தா பெருசா இருக்கு. 5 செகண்ட் தான். அவன் அசர்றதுக்குள்ள நம்ம அடிச்சுட்டு போறோம். எத்தனை நாளைக்கு தான் களவாணித்தனம் பண்ணியே பொழைக்கிறது? ஹலோ மாப்ள, அவன் போன் எடுத்து காதுல வச்சுட்டேன். பெரிய சைஸ் அப்படியா? பெட்டி. சொல்லுங்க. சீக்கிரமா வா. போன் எடுத்தா எவனுக்கு உலகமே தெரியாது. கமா ஆலமி டேக்கு டேக்கு. சரி சரி சரி. மாப்ள நிக்காத, ஓடு ஓடு, ஓடிக்கிட்டே இரு. சரியான வெயிட் மாமா. என் பெட்டியில இருந்தாண்டா வெயிட்டா இருக்கு. உன் பெட்டியில துணி, என் பெட்டியில நகை. எதா இருந்தாலும் சரிசமா பங்கு போட்டுக்கணும் மாமா. என் பெட்டியில மட்டும் என்ன துணி? என் பெட்டியில சங்கிலி இருந்தா? மாமா, பின்னாடி யாரோ நம்மள தம்பி தம்பின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. நம்மள யாரா தம்பி தம்பின்னு கூப்பிட போறா? திருடேன் திருடேன் தானே நம்ம பெருமையா வேற கூப்பிடுவாங்க. தம்பி தம்பி, இதாங்க நம்ம வண்டி. வண்டியா? அடேங்கப்பா, என்ன வேகமா ஓடி வரீங்க? அம்மா ஆதே, நிக்க தோறமா. 20 லட்சம். 20 லட்சமா? என்னடா சொல்ற? ஆமா, யார் இவங்க? தெரியலமா, பொட்டிய தூக்குறதுக்கு அல்லாம நின்னுட்டு இருந்தேன். தானா வழி வந்து உதவி பண்ணாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்களை பார்க்கவே முடியாது. தம்பி, டீ தண்ணி குடிச்சிட்டு வாங்க. என்ன ஆர்த்தி, வாமா. ஐயா, இதுல என்ன 20 லட்சமா இருக்கு? ஆமா, இப்பதான் கோயம்புத்தூர்ல 40 ஏக்கர் வித்து எடுத்து வந்திருக்கேன். ஆமா, இந்த காட்டு எருமைக்கு இந்த வெள்ளப்படி. டேய், 20 லட்சம் கொண்டு வந்தவங்களுக்கு வெறும் 20 ரூபாதே. இந்தா, உனக்கு 10, எனக்கு 10. மாமா, மனசை தேத்திக்க. கூடிய விரைவில் அந்த 20 லட்சம் நமக்கு தான். என்னடா சொல்ற? அந்த ஆரத்தி எனக்கு, ஆரத்தி உனக்கு. மாப்பிள்ள, டெய்லி வார வருமானத்துல 50 ரூபா தனியா எடுத்து வைக்கணும். அப்பத்தே மறுநாளைக்காச்சும் டீ சாப்பிட மிஞ்சு. ஆமா, இவன் பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறான். இவன் வாங்குற சம்பளத்துக்கு டெய்லி 50 ரூபா டீக்கு. பேச்சுல பாரு, பெருசாதான் பரிசு. ஆமா, வாங்குறான்னு என்னையவே பாரு. சொல்லு. நீ எந்த பையிலையும் கைய விட்டுறாத. தாடிக்காரனை மடக்கிட வேண்டியதான். வரியா? டேய், பையில 10 காசு கூட இல்ல. இந்த பிகர் வாரியான்னு கூப்பிடுறாடா. இப்படி வா. எவ்வளவு? 1000 ரூபாய். நில்ல அப்படியே. என்ன ரொம்ப யோசிக்கிற? எல்லாம் கெல்டுகளா இருக்கு. இவன் டை அடிச்சிருக்கான். உடனே வர, இங்கேயே இரு, ஓடிராத. பொண்டாட்டிக்கு பூ வாங்குறாப்ல போற. ஒரு சூப்பர் மொபைல் இருக்கு, வேணுமா? எங்க என்ன கலரு? அங்க ஒருத்தன் தாடி வச்சுட்டு அசிங்கமா நின்று இருக்கான்ல. ஆமா, அது பக்கத்துல ஒரு ஜீன்ஸ் போட்டு நின்று இருக்கு. எவ்வளவு? 2000. 2000? இதெல்லாம் கண்ணாடி கரெக்டா தான் இருக்கு. நல்லா
கள்ள நோட்டா நீ கள்ள நோட்டா? ஆஹா துளிய மாத்திட்டானே. இந்த நீ கேட்டாயிரம் இவன் தான் பாட்டி. இப்போ எங்க ஜாலியா இரு. ஆட்டோ ஏயா அது நான் தான் முடிக்கணுமா? போய் கையாவது புடி. ஆமா செல்ஃப் டு செல்ஃப் ஃப்ரீ தானே? இல்ல நேரா. டேய் இப்ப நீ இந்த வேலை செஞ்சியே இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியாது. சுமார் மாமா. டேய் செய்யறதைனா நீ செஞ்சு விட்டு என்ன மாமாங்கற? நான் செஞ்ச வேலை மாமானா நீ மாமா தான். எப்படி? உன் பொண்ணுன்னு சொல்லி தானே செட் பண்ணி விட்டுருக்கேன். என்னது? நாத்த முடிச்ச வாய் மூடிட்டு வா, ஆளுக்கு ஒரு பீர் அடிக்கலாம். வேலு, நீ சின்சியரா வேலை செஞ்சப்பவே உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல உன் சீனியர் ஆபீசர் மேல கேஸ் போட போறேங்கிற. அவங்க சும்மா இருப்பாங்களா? நான் கேஸ் போடாம இருந்தேன்னா நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஆயிருப்பா. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஐயா கூப்பிட்டீங்களா? அந்த புது பொண்ணு அர்ச்சனா இன்னும் வரலையா? இன்னும் வரலங்கய்யா. அப்படியா? சரி நீ போ. சரிங்க ஐயா. அப்பா அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் வரலங்கிறத எப்படிப்பா பார்க்காமயே சொல்றீங்க? குயில் கூவுறதையும் கோவில் மணி அடிக்கிறதையும் பார்க்காமலே தெரிஞ்சுக்கிறோம்ல, அது மாதிரிதான்ப்பா இதுவும். இவர்தான் எங்க அப்பா. வணக்கம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். டைம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்கிறத ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றா. இவ அப்படி நினைக்கிறா. இவ்வளவு சீக்கிரம் அவ நல்லா பாடுறான்னா அதுக்கு இவளுக்கு மியூசிக்ல இருக்கிற ஆர்வம் தான் காரணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க பொண்ணு பாடின ஒரு அழகான பாட்டை கேட்டிருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. வரேங்க. ஆமா, எம்எல்ஏ பையனா இருந்தாலும் சரி, அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. என்னங்கப்பா? அர்ச்சனா ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. எப்படிப்பா சொல்றீங்க? நேர்மையும் நியாயத்தையும் காப்பாற்றுறவரோட பொண்ணு கடவுள் ஏன் சங்கீத வாரிசு ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு செஞ்ச பாக்கியப்பா. ஏண்டா மாப்ள 5000 ரூபா உன்ட்ட இருக்கு. ஆமா. டெய்லி லோக்கல் சரக்கு அடிச்சு அடிச்சு நாக்கு வறண்டு கிடக்குடா. அதனால இன்னைக்கு தாச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். அங்கேதான் இந்த முயல் கறி, கவுதாரி, ஐர மீன் இதுனா கிடைக்கும். டேய் நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் தலப்பாக்கிட்ட அதிகம். தாஜ் ஹோட்டல்ல கேட்க கூடாது. சரி சரி. என்ன வருது? அமைக்கிற வேண்டியதுதான். டேய் அந்த கார்லயே 20 லட்சம் பாத்தி வருது. நீங்க பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. போ போ. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணு. கண்டிப்பா ஃபோன் பண்றேன். டேய் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. அந்த பீப்பா பாக்க நீ மறந்து போயிடாதடா. பாத்துக்கடா. பாய். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே, நேம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. மறக்கக்கூடிய பேரா அது. நான் உங்களை திருப்பி சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. நானும் தான். என்ன இப்படி புழுகுற? ஆமா, இவ்வளவு வசதி வச்சுட்டு பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க. எனக்கு ஆடம்பரம் எல்லாம் ரொம்ப ஓ பிடிக்கும். என்ன எளிமை, என்ன எளிமை. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எங்க? அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்காவா? அவ ஒரு வெத்து வெட்டு. அட வெள்ள குரங்கே. ஆமா, நேரமாச்சே, சாப்பிட்டீங்களா? என்ன இல்லையே. அப்ப தாஜுக்கு போவோம். ஐயோ, நான் பர்ஸ் கொண்டு வரலையே. என்னங்க எங்கிட்ட இருக்கு? என்ன 5000 ரூபாய் மேலே சாப்பிட போறீங்க? விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சமா. பணம் பத்திலே டெபிட் கார்டு இருக்கு. அதுவும் இல்லைன்னா விசிட்டிங் கார்டு இருக்கு. ஹேய் பென்ஸ் டாக்ஸி, கம் ஆன் டார்லிங். ஓகே. தண்ணீர் அரிக்கி பென்சா. சிட்டில இதே மாதிரி எனக்கு பல நகைக்கடைகள் இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கேடிஎம் நகை தான் வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன போய் திருட்டு நகை வாங்கினா சொல்றீங்களே, தப்பு தப்பா பேசாதீங்க சார். நீ கேடிஎம் கோல்டு வாங்குறியா இல்ல கேடிங்க கிட்ட இருந்து கோல்டு வாங்குறியான்னு எனக்கு நல்லா தெரியும். இன்கொயரிங்கிற பேர்ல கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறீங்க. இத பத்தி கமிஷனர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? டைமண்ட் காணாம போனதே கமிஷனர் வீட்ல இருந்து தான்டா. சிட்டில காணாம போற எல்லா நகையும் நீ தான் வாங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டைமண்ட் மட்டும் உன் கைக்கு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நீயும் காலி, உன் கடைங்களும் காலி. என்னை விட்டுருங்க சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா உடனே சொல்றேன் சார். Sorry.
சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏய் யூ ஏய் நில்லுடா. ஏய் ஏய் கத்தாதீங்க சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னமா? எங்க வீட்ல டைமண்ட திருடினவன் இங்கதான் இருக்கான். அவனை பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறேன். யாருமா அவன்? அங்க அவன்தான்